100 மார்க் போட்டு இவ்வளவுதான். ஏதோ நமக்கு அதுக்கு அப்பாற்பட்டது என்னையோ நம்மளை போட்டு பொறுமைப்படுத்துறாங்க. உட்கார்ந்து படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு டயத்தை வேற கொடுக்குறாங்க. படிக்கலைன்னா உன்னை படிக்கலைன்னு எல்லாருக்கும் மேல கேவலப்படுத்துறாங்க. இது என்னங்க இது? கொடுமைங்க இது அப்படின்னு ஒரு மனசுல தோணும். அது தோணக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்றேன். இதை நீங்க இன்னொன்னு யோசிச்சுப்பாங்க. ஒரு குருவி பார்த்தீங்க. அது குருவி இல்லாம பார்க்கற குருவியை பார்க்கணும். ஒரு செடியை பாருங்க. அது வளருது, பூக்குது, அது நல்ல பழத்தை உண்டாக்குது. அந்த பழத்தை எல்லா பறவைகளும் சாப்பிடுது, நம்மளும் சாப்பிடுவோம். யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? யாராவது இது மாதிரி கிளாஸ்ல போய் உட்கார்ந்து நோட் எடுத்து, நாயே நீ காலையில் 5 மணிக்கு எந்திரி, 6 மணிக்கு ஓடு, ராத்திரி சாப்பிட்ட புறம் மலமாக நீ ஓடியவுடன் அது வெளியிலே வரும், அதை வெளியிலே தள்ளிவிடு, திரும்ப போய் உணவை தேடு, உணவை தேடி அதை ஜெபிக்கிற அளவிற்கு நீ ஓடி வா, திரும்ப போய் நீ ஓய்விடு, தண்ணி குடு, தண்ணியை சாப்பிடு, உன்னை எதிர்த்து யாராவது வந்தால் அவர்களை பார்த்தவுடன் குறை, உன்னை அடிக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் திரும்ப எதிர்த்து பார், முடியாவிட்டால் ஓடு. யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? எந்த ஸ்கூல்லையாவது போய் படிக்குதா? சிங்கம் காலையில எந்திரிச்ச உடனே எதடா அடிப்போம் அப்படிங்கறத எப்படி அடிக்கிறது, எப்படி அதை ஒடுக்கிறது, மான் ஓடுச்சுன்னா எவ்வளவு ஸ்பீட்ல நீ போகணும், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீ கியரை அமுக்கணும், உன்னுடைய கியரை மாத்துறது எப்படி மாத்துறது, மாத்தினா அதை போய் கேட்ச் பண்ண முடியும். யாராவது சொல்லி கொடுத்தாரா? ஏன் சார் மனுஷனுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க? காரணம் அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா